ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். நம்ம கிச்சனில் புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போது புதினா, இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. வெங்காயம், தேங்காய் பால், அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், தக்காளி. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி, அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட்டான பிறகு கிராம்பு, பட்டை, ஏலக்காவை சேர்த்துட்டு அது நல்லா இதானதும் இப்போ ஆனியனும் பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து இந்த ஆனியன் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ஈஸி. நல்லா ஆனியன் கொஞ்சம் குக்காகி வரும்போது ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி போதும், ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு போதும். நான் ரைஸ் இன்றைக்கி 2 உலக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது உலக்கு சின்ன உலக்கு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசியட்டும். தக்காளி அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. புதினா தான் இதில் நிறையா இருக்கணும். நான் 1 கட்டு அளவுக்கு புதினாவும் 1/2 கட்டு அளவுக்கு மல்லியும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. மசிஞ்சிரும்ல, மசிஞ்ச பிறகு அதை நல்லா நசுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா குக்கான பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம ரைஸ் 2 உலக்கு அளவுக்கு, இந்த உலக்கில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் 2 உலக்கு. இப்போது தேங்காய் பால் எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை சேர்த்துட்டு மிச்சத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 2 உலக்கு ரைஸுக்கு நான் 4.5 உலக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது நார்மல் ரைஸ் தான். ஸோ அதனால் 4.5 உலக்கு இது நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன ரைஸ், உங்கள் ரைஸ் எப்படி தண்ணி ஏற்றுக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில ரைஸ் 1க்கு 2 ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 4.5 இந்த உலக்கில் 4.5 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெறும் ரைஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து பாருங்கள். கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா சேர்த்துட்ட பிறகு இது கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி ஜஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது கொதி வந்தோடனே நீங்கள் குக்கரை மூடி 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இது கரெக்டாக கொதி வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டுடலாம் குக்கரை. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது குக்கரை மூடி குண்டு போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா அந்த புதினா எல்லாம் மேலே நிற்கும். ஸோ நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீ சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.